இன்னைக்கு ரெண்டு விஷயம் தான் வைரலா இருக்கு. ஒன்னு வந்து SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இத பத்தி நம்மளோட முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் ஒரு காணொளி போட்டிருக்காங்க. சோ இதுக்கு கவுண்டர் கொடுக்கும் வகையில வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசியிருக்காங்க. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களும் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, கோவால அயன்மேன் 70.3 அப்படிங்கிற சேலஞ்சில் அவர் கலந்துகிட்ட வீடியோ படு வைரலா இன்டர்நெட் முழுக்க பார்க்க முடியும். இதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இந்த SIR அப்படிங்கிற விஷயம் வந்து பூதாகரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு 8 நிமிஷம் ஒரு காணொலியானதை வெளியிடுறாரு. மக்கள் நிறைய பேருக்கு SIR பத்தி இன்னமும் முழுசா தெரியல. SIR திமுக ஏன் எதிர்க்கிறோம்னு விளக்கவும், இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படிங்கிறது ஏன் தேவை, அதனால என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் உருவாகுது, 30 நாளுக்குள்ள அது எப்படி பண்ண முடியும் அப்படின்ற பல கேள்விகளை இந்த காணொலியில அடுக்கியிருக்காரு. ஒரு முதல்வராக அவர் வந்து அவரோட சில டவுட்ஸ் எல்லாம் இதுல வைக்கிறாங்க. அதோட சேர்த்து வந்து ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோ இருக்கு இல்லையா, ஓட் சோரி அப்படிங்கிற விவகாரம், அதையும் சேர்த்து அந்த காணொலியில பேசுறாங்க. இதோட சேர்த்து கேரளால வந்து பினராய் விஜயன் வந்து எதிர்க்கிறாரு, அந்த பக்கம் வந்து வெஸ்ட் பெங்கால்ல மம்தா அவர்கள் எதிர்க்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமா பாஜகவுடைய திட்டம் தான், இந்த மாதிரியான வாக்குகளை வந்து நீக்கணும், முழுசா நிறைய வாக்குகளை இதுல இருந்து எடுத்துடணும் அப்படின்ற ஒரு திட்டமிட்ட சதியை தான் பாஜக செய்ய பாக்குது தேர்தல் ஆணையம் மூலமாக அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாரு. வாக்காளர் பட்டியல்ல பாஜக எப்படியெல்லாம் மோசடி பண்ணிருக்குன்னு ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி விளக்கி இருக்கிறார். அதோட சேர்த்து வந்து அவர் சொல்ற சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த SIR அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளா நடக்கவே கிடையாது, பல வருஷங்களா நடக்கல, கிட்டத்தட்ட 20 வருஷம் பக்கமா நடக்கவே கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி SIR வந்து நடந்திருக்கு, 8 முறை நடந்திருக்கு. அப்ப காங்கிரஸ் ஆட்சி தான். இப்ப ஏன் இந்த SIR வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க, மக்கள் மத்தியில ஏன் இந்த குழப்பத்தை உண்டாக்குறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் நம்ம இடையே இருக்கு. அதுலயும் குறிப்பா நவம்பர் 4ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்ச இந்த SIRல பல கேள்விகள் மக்களுக்கே இருக்கு. அதையும் மேலும் குழப்பும் வகையில தான் வந்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. அதுல அவர் சொல்ற இந்த எனுமரேஷன் ஃபார்ம், நானும் அதை கையில வச்சிருக்கேன், இதுல வந்து பாத்தீங்கன்னா பாதி என்னால ஃபில் பண்ணவே முடியல, உறவினர் பேர்ல யாரை போடுறது, இது வந்து எல்லா கவர்மெண்ட் ஃபார்ம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன்ஸ்ல சில குளறுபடிகள் இருக்கதான் செய்யும். பட் ஆனா அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆல்ரெடி BLO வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு BLOவும் அவங்களுக்கு கண்டிப்பா அதுல சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு. ஸோ அதுக்காக தான் அவங்களை அதுல நியமிச்சிருக்காங்க. இதோட சேர்த்து ஒவ்வொரு கட்சியோடைய BLA 2வும் அவங்க கூட தான் இருக்க போறாங்க. உங்க பூத் ஏஜென்ட்டும் அவங்க கூட தானே இருப்பாங்க. ஸோ அவங்களாலேயும் வந்து அசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் இதுல இவங்க சொல்லக்கூடிய விஷயம். என்னன்னா 30 நாளைக்குள்ள எப்படி பண்ண முடியும், என்னாலேயே பல விஷயங்கள், நல்ல கற்று தேர்ந்தவங்களாலேயே நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது, வேணும்னே இந்த மாதிரியான விவகாரங்களை பண்றாங்க, 30 நாள செய்யறதுன்றது இம்பாசிபிள், என்னோட கழக தொண்டர்களை இது மூலமா நடக்கிற குளறுபடிகள் பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல முழுக்க முழுக்க MK ஸ்டாலின் அவர்கள் சொல்ற விவகாரம் என்ன அப்படின்னா, இது திட்டமிட்ட சதிதான், உங்க வாக்குகள் பறி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பயம் கொடுத்துறாரு. அதோட சேர்த்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பரும் சொல்லியிருக்காங்க. எப்போ வேணா நீங்க வந்து எங்க உடன்பிறப்புகள் தான் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, யார் வேணா கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹெல்ப்லைன் நம்பரும் முதல்வர் அவர்கள் சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பயம் பிடித்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் கவுண்டர் கொடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசும்பொழுது நிறைய விஷயங்களை இந்த SIR சம்பந்தமா அடுக்கியிருக்காரு. ஏன்னா இதே SIR விவகாரம் வந்து ஏற்கனவே 8 முறை நடந்திருக்கு, நீங்களே வந்து SIR கேட்ட விவகாரம்லாம் இருக்கு. இப்ப வந்து வாக்காளர் திருத்த பட்டியல் பண்ணும் பொழுது ஏன் வந்து இது பெரிய பூதாகரமா ஆக்குறீங்க, உங்களுக்கு வேற எதுவும் அரசியல் பண்ண கிடைக்கலன்னு இந்த SIR வச்சு அரசியல் பண்றீங்களா, சார்னாலும் பயம் SIRனாலும் பயமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. SIR என்றாலே அலறாங்க, என்னன்னே தெரியல, சார் என்று அலறாங்க, SIR என்று கேட்டாலும் பதறாங்க, கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் அலறாங்க, என்னன்னே தெரியல. அதுல எடப்பாடி அவர்கள் சொன்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம நோட் பண்ணோம். என்னன்னா, இந்த வாக்காளர் திருத்த பட்டியல் இருக்கு இல்லையா, இது இறந்தவங்களை நீக்கிறது, டூப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போயிருப்பாங்க, அதே மாதிரி புதிய வாக்காளர்களை ஆட் பண்றது அப்படிங்கிற மாதிரி விஷயம். அதுவும் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது 4ஆம் தேதி கொடுக்கப்படுது, உங்களுக்கான டைம் பீரியட் இருக்கும். இதுல எடப்பாடி அவர்கள் சொன்ன விஷயத்திலேயே எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் நேரத்துல ஒட்டுமொத்தமா 5 கோடி பேருக்கு 6 கோடி பேருக்கு எப்படி கொடுக்க முடியும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியை வந்து முதல்வர் அவர்கள் வைக்கிறாங்க. அதுவும் 30 நாளுக்குள்ள இதெல்லாம் பண்ணிட முடியுமா, போனா அங்க இருப்பாங்களா, அதை எப்படி ஃபில் பண்ணுவாங்க, எப்படி கரெக்ஷன் பார்ப்பாங்க, இப்படின்னு பல பேர் பல வித கோணங்கள்ல பேசுறாங்க. இதுல எடப்பாடி அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலா எலெக்ஷன் நடக்கும்போது நம்ம 5 நாளுக்குள்ள வந்து பூத் ஸ்லிப் எல்லாருக்கும் கொடுத்துரும்ல,
அப்ப அது பாசிபிள்னா இப்ப பாசிபிள் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் அவர் சொல்லியிருக்காரு. 1200 வாக்குகள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் 300 வீடு தான் இருக்கும், அதுக்கு மேல இருப்பதற்கு வாய்ப்பே இல்ல. அப்படி 300 வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 50 வீடுனா கூட 6 நாள் கூடுதல் 2 நாள் எடுத்துட்டா 8 நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்துடலாம். ஒரு பாகத்துக்கு வந்து அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு 1500 வாக்குகள் 2000 வாக்குகளுக்குள்ளாரதான் இருக்கும். ஓரளவுக்கு 300 வீடுகள் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்க 50 வீடுகள்னு வச்சா கூட வந்து நீங்க 5 நாள்ல அதை கவர் பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு 300 வீட்டை வந்து 5 நாள்ல பண்ணிடலாம். அப்படி முடியலன்னா கூட இன்னும் ஒரு 2 நாள் டைம் எடுத்துட்டு ஒரு 7-8 நாள்ல உங்களால பண்ண முடியும். அதுல சில பேர் இல்ல அப்படின்னா திரும்ப நீங்க போகலாம். அப்ப அந்த 30 நாள் அப்படிங்கிறது போதுமானது தானே. எலெக்ஷன் டைம்ல எப்படி நம்மளால 5 நாள்ல பூத் ஸ்லிப்பை எல்லா இடத்துக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுது, இப்ப இதை பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு கேள்வியை வந்து வச்சிருக்காரு. ஏன்னா இப்ப எல்லோருக்குமே இந்த எஸ்ஐஆர் மூலமா வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஆன்லைன்ல பண்ணுமா இல்ல நேரா வருவாங்களா, அதுலயும் சில இடங்கள்ல சொல்றாங்க அவங்க எங்க இடத்துக்கு வரதில்லை, வீட்டுக்கு வரதில்லை, திண்ணையில தான் உட்காந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு காணொலியை நம்ம பார்த்தோம். டிஎம்கேவோட பிஎல்ஏ வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து ஃபில் பண்ற மாதிரியானது. பிஎல்ஓ கொடுக்குறாங்களா? இல்ல அவங்க அது பிஎல்ஓ யாரு கேக்குறீங்க? ஹஸ்பண்ட் வெளியில இல்ல இப்ப இங்க பிஎல்ஓ யாருமா இங்க ஆக்சுவலா யாரு பிஎல்ஓ? அப்புறம் ஏன் நீங்க வந்திருக்கீங்க? இல்ல அவர் என்னை வந்து கொஞ்ச நேரம் அது எப்படி டிஎம்கே காரங்களே பண்ண முடியும்? அது எப்படிமா பண்ண முடியும்? இல்லைங்க சார், இங்க வந்துட்டு யாரும் பாக்குறதுக்கு ஆள் இல்ல, அதனால எப்படி கவர்மெண்ட்ல ஆள் போடலையா? பிஎல்ஓ போடலையா? நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இறந்தவங்களோட வாக்குகள் வந்து பொய்யாக யூஸ் பண்ணப்படுது, கள்ள ஓட்டு போடப்படுது, அதனாலதான் திமுக பதறுது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க. மக்கள் கிட்ட அச்சமூட்டும் வகையில வந்து பாத்தீங்கன்னா எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க உங்க வாக்குகள் பறிப்போனாலும் போகலாம் அப்படின்னு. பட் இதுல வந்து பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. தாராளமா 30 நாளுக்குள்ள உங்களால பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுக்கான டைம் லிமிட்டை கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன்ஸ்க்காக நேரம் இருக்கு. டிசம்பர் இல்லாம ஜனவரி வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறமா பிப்ரவரி வரைக்கும் நீங்க கரெக்ஷன்ஸ் ஆனது போகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர் எடுத்து சொல்றாரு. மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய முதல்வரே வந்து பாத்தீங்கன்னா பூச்சாண்டின்னு பயம் காட்டுறாரு. அப்பதானே இவங்க கள்ள ஓட்டு வச்சு இவங்க ஜெயிக்க முடியும். செத்து போனவங்க ஓட்டெல்லாம் வந்து எலெக்ஷன் நேரத்துல வந்துரும், அதெல்லாம் நீக்கணும், புதிய வாக்காளர்களை சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டூப்ளிகேட் என்ட்ரிஸ் நிறைய இடங்கள்ல இருக்கும், அது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருப்பாரு. ஏன்னா ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டை வந்து பெருசா எடுத்துட்டு முதல்வர் பேசுறாரு. பட் அதுவே இன்னும் கோர்ட்டுக்கு போகல, அதுக்கான சரியான வழியை வந்து இன்னும் காங்கிரஸ் கையில எடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி இருக்குன்னா நீங்க பிரஸ் மீட்டை வச்சு பேசுறதுக்கு பதிலாக கோர்ட்டுக்கு கொண்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. ஸோ முதல்வர் அவர்கள் இந்த விவகாரத்துல எஸ்ஐஆர் பூதம் அப்படின்னு காட்டுறாங்க. பட் மக்களுக்கு அதை விடுத்து தெளிவுபடுத்தலாம், இது என்ன தேவை இருக்கு, இது ஏன் பண்ணணும் அப்படிங்கிற தேவைகளை சொன்னா நல்லது அப்படிங்கிறது தான் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசத்திய அண்ணாமலை. இவர் தான் வந்து ட்ரெண்டிங்கா இருந்தாரு நேற்றைக்கு முழுக்க. ஏன்னா வந்து கோவால நடந்த அயன்மேன் 70.3 நிகழ்வுல வந்து கலந்துக்கிட்டாரு. அந்த சேலஞ்சில பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான போட்டி இருக்கும். உங்க மன வலிமையும் உங்களுடைய உடல் வலிமையும் சோதிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். இது பண்றதுக்கு தனி கரேஜ் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுவும் ஆஃப்டர் அவர் அரசியலுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து பிரேக் எடுத்து அவர் பண்ணியிருக்க இந்த விஷயம் வந்து பாராட்டுக்குரியது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான போட்டிகள் இருந்திருக்கும். லைக் நீச்சல்ல வந்து 1.9 கிலோமீட்டர்ஸ் வந்து கடக்க வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் சைக்கிளிங்ல வந்து 90 கிலோமீட்டர்ஸ் கடக்க வேண்டியது இருந்தது. ஓட்டம் வந்து பாத்தீங்கன்னா 21.1 கிலோமீட்டர் வந்து ஓட்டம் இருந்துச்சு. ஸோ இந்த 3மே வந்து சைமல்டேனியஸாக பண்ணணும். அதில் ஹவர் கணக்கு இருக்கும், இத்தனை டைமிங்குள்ளார நீங்கள் அதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவர் கணக்குமே இருந்துச்சு. ஸோ அந்த ரொம்ப டீட்டெயில்டாக அதுக்குள்ளார போகாமல் அவருக்கான பாராட்டுகள் அப்படிங்கிறது நிறைய வந்திருந்தது. நம்மளோட பாரத பிரதமருமே மோடி அவர்கள் அவரோட வாய்ஸ்க்கு வந்து விஷ் பண்ணியிருந்தாரு. அவரோட சேர்த்து தேஜஸ்வி சூர்யா அவர்கள் எம்பியா இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யா அவர்களும் கலந்துட்டு இருந்தாங்க. 2 யங்ஸ்டர்ஸை வந்து ஃப்ரேம்ல பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்களை எவ்வளோ ஃபிட்டாக வச்சுக்கிறாங்க. அதுவும் அரசியல்வாதிகள் இதை செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வியப்புக்குரிய விஷயம். தமிழ்நாட்டில் வந்து அந்த பெருமைக்குரியவராக அண்ணாமலை இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு பக்கம் வருத்தமான விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் அவருக்கான பாராட்டுகள் நம்ம பார்க்குறோம், இன்னொரு பக்கம் பாடி ஷேமிங், அதோட சேர்த்து கிரிட்டிசிசம். எல்லாத்துக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டா என்ன இருக்குது உலகத்தில் சொல்லுங்கள். நம்ம படித்த ஒரு சமூகமாக இருக்கும், நமக்கு பிடிக்கல அப்படின்னா அவரை பிடிக்காதவங்க ஒதுங்கி போகலாம். பட் இதை வச்சு ஒரு கிரிட்டிசிசம் அவரை பண்ணுறது, பாடி ஷேமிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப தரம் தாழ்ந்த செயலாக தான் பார்க்குறோம். என்ன வேணால் பேசலாம் அண்ணாமலை பற்றி அப்படின்ற ஒரு நோக்கமாக தெரியுது. நல்லா படித்த அறிவுள்ள சமூகமாக இருக்கும் நம்ம. பட் இதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணலாம். எல்லாத்துக்கும் வந்து அவர் வந்து பாத்தியா இதெல்லாம் இவ்வளோ கம்மியான ரேங்கிங்கில் வந்துட்டாரு, அவரை விட பெண்கள் எத்தனை பேர் வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஐபிஎஸ் ஆஃபீஸராக இப்படி ஃபிட்டாக இருந்திருக்கணும், இப்படி இருக்காரு, இவ்வளோ கம்மியாக இது பண்ணியிருக்காரு, இந்த கம்மியான அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு, அது கூட நம்மளால பண்ண முடியல இல்லையா, அதை அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பாராட்ட தானே செய்யணும் அப்படின்றது தான் நமக்கு தோணுது. ஸோ எது எப்படியோ அண்ணாமலை இஸ் அகெயின் பேக். இன்னும் களத்தில் என்னென்னலாம் பண்ண போறாரு அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா நேற்று முழுக்க
அண்ணாமலையோடைய விஷஸ் தான் நம்ம பார்க்க முடிஞ்சது சமூக வலைதளங்களில். ஸோ வேறொரு அப்டேட்டோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.